ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது என்னோடய ஸ்டைலு. ரொம்பவே நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாகவும் வரும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் கடை பிரியாணி விட நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 4 விசிலுக்கு மட்டனை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது வேக வைக்கிறதுக்கு வந்துட்டு அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சள், சால்ட்டு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் குக்கரில் பண்ணுற அதே மெத்தட் தான் நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல, தம் பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரம் தனியாக வச்சு பண்ணுவோம்ல. ஸோ இதே மெத்தட் தான். இதில் நான் விசில்லாம் வைக்க மாட்டேன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன். தேங்காய் எண்ணெயும் கீயும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கரம் மசாலாலாம் எதுவும் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஹோல் ஸ்பைசஸில் பட்டை, அப்புறம் வந்துட்டு கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டுட்டேன். ஏன்னா இது நான் 1/4 கிலோ தான் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ 4 ஏலக்காய் போட்டுட்டு 3 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது பண்ணும்போதே சைடில் வந்துட்டு கரெக்டாக கால் கிலோனா எனக்கு வந்துட்டு 2 கிளாஸ் வந்துச்சு. ஸோ அந்தளவு நான் அளந்து அதை 2 முறை 3 முறை நல்லா வாஷ் பண்ணி அதை தனியாக ஓரமாக ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம வெங்காயத்தை வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். சும்மா நார்மலாக ஃப்ரை பண்ணோன்னா நல்லா இருக்காது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அது ப்ரௌன் கலரில் வரணும். அந்த ரேஞ்சுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுமே வந்துட்டு சும்மா நம்மளோட கைப்பிடி அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது தக்காளி கரெக்டாக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதாவது வெங்காயத்தோட அளவு இந்த மீடியம் சைஸ் தக்காளியை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம புளிப்புக்கு இன்னும் தயிர் ஆட் பண்ணுவோம், லெமன் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டுட்டு தான் வேக வச்சுருக்கோம் மட்டனை. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, சால்ட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நம்ம அடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் 1/4 ஸ்பூனு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுலையும் போட்டிருப்போம். கரெக்டாக 3 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு வரணும். கொஞ்சம் அங்கங்கே அப்படியே தக்காளியாக நின்னாலாம் நல்லா இருக்காது. ஸோ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த ரைஸ், இப்போது நம்ம வடி பிரியாணி பண்ணணுன்னா, வடி பிரியாணினா நம்ம செப்பரேட்டாக ரைஸை வேக வச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் பண்ணும்போது நான் அது தனியாக வேணால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வதக்கும் போதே நம்ம ரைஸை தனியாக வேக வச்சுக்கணும் 3/4 பதத்துக்கு. பட் இது வடி பிரியாணி கிடையாது. டேரெக்டாக ரைஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் நம்ம தயிர் எவ்வளோ ஆட் பண்ணணுன்னா, நான் 1/4 கிலோவுக்கு கரெக்டாக 50 கிராம் தயிர் ஆட் பண்ணியிருப்பேன். ஸ்பூனில் சொல்லணுன்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான். தயிர் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கணும். ரொம்ப புளிப்பு வேண்டாம், பட் மீடியம் புளிப்பு இருக்கணும். இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா, எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு வரும்போது நம்ம வேக வச்சுருப்போம் இல்லைங்களா மட்டனு, அந்த மட்டனை தூக்கி அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழெல்லாம் ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த தண்ணி உங்களுக்கு இதில் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் அதை சூப் மாதிரி பண்ணி கூட குழந்தைங்களுக்கும் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மட்டன் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். இல்லைனா மட்டனில் அந்த மசாலா இறங்காமல் அந்த டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஸோ நீங்கள் மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தண்ணி கரெக்டாக நான் அதாவது நான் 2 கப் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 கப்புக்கு 3.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டேன். 4 கிளாஸ் வைக்க மாட்டேன், 3.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் அந்த மட்டனும் அந்த மசாலா தண்ணி எல்லாமே சேர்ந்து ஈவனாக குக் ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கும்போது ரைஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ரைஸை இதில் போட்டுருங்க. தண்ணி இதில் நம்மளோட அளவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட அளவும் ரைஸோட அளவும் கொஞ்சம் தான் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கணும். 2 ஈவனாக தான் இருக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சிரும். ஸோ இந்த லெவலுக்கு இருக்கும்போது நீங்கள் லெமன் கரெக்டாக 1/4 மூடி லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம சிம்மில் கரெக்டாக 15 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு 15 மினிட்ஸ் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 20 to half an hour 25 to half an hour அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியாக மேலே நிற்கும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடியிலையும் கரிஞ்சிருக்காது. மட்டனும் நல்லா வெந்திருக்கும். ரைஸும் கரெக்டாக தனியாக பலன்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே வரும். இந்த மாதிரி பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும்.
இது ஹோட்டல் ஸ்டைலை விட நம்ம வீட்டில் பண்ணும்போது மசாலா இந்த லெவலுக்கு ஆட் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவும் சாப்பிட முடியும். ஹோட்டல்லலாம் வந்து திகட்டும். உங்களுக்கு வேணும்னா இந்த இதில் வந்து நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது, ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.